என் இனிய தமிழ் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். I am Ramya and I am uploading this video from Kerala. இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு ட்ரிப்பு தான் காமிக்கிறோம். ஸோ நாங்கள் இப்போது 1.5 மாதமாக ஸ்கூல் வெக்கேஷன்லால் நான் என்னோடய வீட்டில் தான் இருந்தேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த ட்ராவல், அங்கே போகிற வழியில் சின்ன சின்ன விஷயங்கள், அதுதான் இந்த vlog. ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் கேரளாவில் கோட்டயம் பிளேஸில் தான் என்னோடய வீடு. ஸோ இங்கேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். அது பாலக்காடு. ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 5 hours தான் ட்ராவல் இருக்கும். ஸோ நாங்கள் மதியம் 12 o'clock போல் தான் கிளம்பி போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 5-5:30 மணிக்கெல்லாம் நாங்கள் அங்கே இருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே கேரளாவில் இப்போ வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அதனால் மதியம் நாங்கள் கிளம்பும்போதே ரொம்ப வெயிலாக இருக்குமே, எப்படி இருக்கும், ரொம்ப டயர்டாகிடும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு தான் கிளம்புனோம். இப்போ நாங்கள் இறங்குற டைமில் கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ போகிற வழியில் நாட்டு சர்க்கரை கடை இருந்துச்சு. இது அம்மாவுக்கு, ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சர்க்கரை நம்ம சும்மா சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஏதாச்சும் நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற சர்க்கரை ஓரளவுக்கு சர்க்கரை நல்லா இருக்காது இல்லையா. இப்போ அதில் கொஞ்சம் உப்பு, டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது நமக்கு அப்படியே பார்த்து அவங்க எப்படி சர்க்கரை செஞ்சுட்டு இருக்காங்க, எப்படி நல்ல சுடாக இப்படி உருட்டி எடுத்து அவங்க அப்படியே விற்கிறாங்க. ஸோ அப்படியே உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அங்கே எல்லாம் சுகர் கேன் அதெல்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ அப்படியே அவங்க லைவாகவே அவங்க செஞ்சுறது பார்த்து நம்ம அங்கேருந்தே வாங்கலாம். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம நார்மல் சர்க்கரை வாங்குறத விட. பட் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு கூட நம்ம ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த சர்க்கரை தான் கொடுப்பேன். சாக்லேட் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். நான் ஒரு மிகப்பெரிய விஜய் அண்ணா ஃபேன். ஸோ நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் ஆனாலும் சரி, விஜய் சாங்ஸ் இல்லைன்னா நான் அங்கே சண்டேயே போட்டுடுவேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு விஜய் அண்ணன் பிடிக்கும். இப்போ அவங்க ஆக்டிங் ஸ்டாப் பண்ணாலும் சரி, இப்போவும் என்னை எல்லோரும் விஜய் பைத்தியம் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அது ஆக்சுவலாக எனக்கு பெருமையாக தான் இருக்குது. என்னை மாதிரி விஜய் ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. இப்போது திடீர்னு கிளைமேட்டே சேஞ்சாக இருக்குது. நாங்கள் இப்போ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கே ரோடு வேலை நடக்கிறதுனால டர்ன் பண்ணி வேறு ரூட்டில் விட்டுட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸாக்ட் ரூட் பார்க்குறதுக்காக நாங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ திடீர்னு கிளைமேட் நல்ல மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் அந்த ஹாட் வெதரெல்லாம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. மதியம் இவ்வளோ வெயிலில் டிரைவிங் போகிறத விட நல்ல மழைனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் உட்காரவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்கலாம். இப்போ லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு.
டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு 2:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் ரூட் சேஞ்ச் பண்ணி விட்டதுனால கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சுற்றி கொஞ்சம் டைம் எடுத்து தான் நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட்ற இடம் வந்து பெரும்பாவூர். ஸோ இந்த பெரும்பாவூரில் வந்து சரவணபவன் ஹோட்டலில் போயிட்டு தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். வெளியே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே இந்த ஜிஞ்சர் கேண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விடமாட்டோம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் பஸ்ஸிலெல்லாம் இந்த ஜிஞ்சர் கேண்டி செல் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வருவாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் இப்போ கிடைக்கும்போது அந்த ஞாபகம் தான் வருது. இப்போ பாருங்கள் கிளைமேட் எவ்வளோ சேஞ்சாக இருக்குன்னு. இப்போ நல்ல சூப்பரான கிளைமேட்டு, ரொம்ப ஹோட்டும் கிடையாது, அதே மாதிரி மழையும் கிடையாது, நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். நாங்கள் பாலக்காடு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல ரோடு பிளாக்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஓவர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால நிறைய இடத்துல டிராஃபிக் பிளாக் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து த்ரிஷூர் தான் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். இன்னும் ஒரு 2 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் ஒரு 4:30 இருக்கும். எவ்வளோ வெயிலுன்னு தெரியுமா? அப்படி கார் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம பாஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. நல்லா ஃபுல் ட்ரீஸ் இருக்கிறதுனால அந்தளவுக்கு வெயில் தெரியல. பார்க்குறதுக்கும் நல்ல சீனரியாக இருந்துச்சு. அப்படியே பார்த்து ரிலாக்ஸ்டாக போகலாம். பட் கொஞ்சம் தூரம்தான் இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பயங்கர வெயில். இப்போ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியல. இப்போது காலையில் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துச்சு, அதுக்கப்புறம் மதியம் நல்ல மழை வந்துருச்சு, இப்போ பயங்கரமான வெயில். அப்பா, நாங்கள் ஒரு இடத்துல டீ சாப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். டீ அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சி நாங்கள் டீ எல்லாம் சாப்பிட்டு மெதுவாக மறுபடியும் நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. நைட்னா ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ இந்த 7 o'clockல நல்லா இருட்டாயிடுச்சு. நாங்கள் ஆல்மோஸ்ட் பாலக்காடு ரீச் ஆகிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.